கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டவங்களுக்குலாம் பதிலடியா இருக்கு. பதிலடி ஒரே பதிலடி தான். அந்த இடம் இந்த இடம் எந்த ஏரியாவா இருந்தாலும் எங்க அண்ணா கில்லினே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு இந்த அலுவலகம் வந்திருக்கீங்க. இந்த வெற்றி கொண்டாட்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? இல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தோம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு our new CM and I'm so happy for him. We are so proud about him. ஏன்னா வந்து எல்லாருமே whole Tamil Nadu people trusted his leadership. That's why he won the election. So எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. We stand with him and all the best very for him. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய நெகட்டிவ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய தடைகள்லாம் வச்சிருந்தாங்க. உடைச்சி குறிப்பா இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டவங்களுக்குலாம் பதிலடியா இருக்கு. பதிலடி ஒரே பதிலடி தான். அந்த இடம் இந்த இடம் எந்த ஏரியாவா இருந்தாலும் எங்க அண்ணா கில்லினே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா வந்து ஜெயிச்சது. அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள், பெரிய சந்தோஷம். இவ்வளவு பெரிய நம்பர்ல வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்தோம். அந்த பேர் தெரியும் அவர் ஜெயிச்சுவாரு. எப்படி இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது, இந்த கொண்டாட்டத்தை பார்க்க? சந்தோஷமா இருக்கு சார். ஓகே, நாங்க எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்கும். அப்படியா? ஏன் விஜய் அவர்கள் வெற்றி எப்படி கொண்டாடுறீங்க? உங்களோட வெற்றி மாதிரி மாற்றத்தை எதிர்பார்த்தோம் சார். வேற மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சோ இத்தனை பேர் இந்த டைம்லயே வெயிட் பண்றீங்களா? ஏன் அவர் மேல ஒரு பாசம் அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறேன். ஆமா சார், சாருக்கு சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கே சிஎம் அண்ணன், எங்க அண்ணன் விஜய் அண்ணன் சிஎம். வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. உங்களை எல்லா மக்களோடும் எல்லாரும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்காங்க. எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. ஹாப்பி விஜய் அண்ணா, விசில் போடு. வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா, விசில் போடு. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீங்க எதையெல்லாம் எழுந்தீங்களா ரெட்டிப்பா சுதந்தரிக்க போறீங்க அண்ணே. சுதந்தரிச்சிட்டீங்க. உங்க வெற்றிக்கு எல்லாமே கடவுள் உங்க பக்கம், மக்கள் உங்க பக்கம், நண்பன் நம்பி உங்க பக்கம், கடவுளே உங்க பக்கம். இந்த விசில் ஊதுறது எப்படி இருக்கு உங்களுக்கு கேக்குது? குயிலுங்களும் மயிலுங்களும் அப்படியே ஒரு பறவைங்களா மாதிரி ஒரு குடாரத்துல கத்துற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த விசில என்ன சொன்னாங்க? மடக்கு ஊதினாங்க. இந்த மடக்கு ஊதி காட்ட சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த விசில் எப்படி கேக்குது? பறவைங்க கத்துற மாதிரி இருக்குது. அது ஒண்ணு போதாதா? தற்கூரின்னு சொன்னாரு இல்லையா, அவரே தற்கூரியா ஜீரோவுல நின்னுட்டு இருக்காரு. என் அண்ணனை கிண்டல் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேக்குறேன் நான் உங்களுக்கு. அவரை கிண்டல் பண்ணீங்கல்ல, அவரை சீண்டி பாத்தீங்கல்ல, அவர் கெத்தா நின்னாரு பாத்தீங்களா? அவர் சைலண்டா இருந்தாலும் வைலண்டா பண்ணாரு பாத்தீங்களா? அவர் வந்து எல்லாரும் 2வது இடம் 3வது இடம் நாங்க ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்தாரு. சினிமா துறையில அவர் நம்பர் 1, அரசியலில அவர் நம்பர் 1, மக்களுக்கு அவர் நம்பர் 1. நான் சொன்ன மாதிரி கூட்டணி இல்லாம நின்னாரு என் அண்ணன் விஜய் அண்ணா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான் நீங்க எழுந்தீங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் தங்கச்சிங்க தான் உங்களுக்கு. தேங்க்யூ விஜய் அண்ணா, வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. ஒரே நிமிஷம் கேளுங்க. என் அண்ணன் எங்கேயாவது ஏதாவது தவறா பேசியிருக்காரா? தவறா பேச மாட்டாரு அவரு யாரையுமே. ஏன் அப்படிப்பட்ட டிஎம்கேவே அங்கிள் தான் கூப்பிட்டாரு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார்னாரு. ஸ்டாலினை வெளியே அனுப்புவோமா? அனுப்பிட்டோமே. கடவுள் ராஜ்யத்தை தள்ளி ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர். யார் வரணும்னு கடவுள் முடிவு பண்ணாரு. என் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. அவர் உறுதியா இருந்தாரு. அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. மக்கள் மேலயும் நம்பி மேலயும் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. என் மக்கள் என்ன ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சாரு. அதே மாதிரி அவர் ஏமாத்தாம எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்றேன். எல்லா மக்களும் அவர் விசில் சின்னத்துல போட்டு அவரை ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி. நம்ம அண்ணா மட்டும்தான், ஜாதி மதம் எதுவுமே வேதம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா மட்டும்தான். அதாவது அவர் பிறந்தது வேணா ஜோசப் விஜய்னு வச்சிருக்கலாம். ஆனா விஜய்ங்கிறது வந்து இந்துக்கள் பேரு. அதே மாதிரி அவர் வந்து ஏச கும்பிட்டாரு, அப்பா முருகப்பெருமான் சிவன் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாரு, அல்லாவை கும்பிட்டாரு. அவர் இன்னி வரையும் எனக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி 3 மதத்தையும் தான் காட்டிருக்காரே தவிர
பிரிச்சு என்னுடைய மதம் இது இன்னும் காட்டவே இல்ல. அதனாலதான் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகமே இந்தியாவே சந்தோஷத்துல இருக்கு. கிளம்பு 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 திமுக கிளம்பு கிளம்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அவன் ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த மாதிரி எங்க அண்ணா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. அந்த நீதி நேர்மைக்கானதான் எங்க அண்ணாவுக்கு இப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. அவரை பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப. ஏன்? ஆக்டர். அண்ணனை ஜெயிக்கிறத ஃபர்ஸ்ட் நாங்க செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அவரோட ஒரு முகம்னா பல 2 முகத்தையும் நீங்க பச்சை குத்திருக்கீங்க. அவ்வளவு ஒரு பின்னாடி ஒரு முகத்தையும் குத்தி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. உடம்பெல்லாம் வந்து தளபதி தான். என் உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் தளபதிக்காக உழைக்கணும், அவருக்காக தான் இருக்கணும்ட்டு தான். வெற்றி கிடைச்சிருக்கு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தாராளமா ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்கணும். அவங்க கேட்குற குறை எல்லாத்தையும் வந்து கேட்டு கரெக்டா ஆட்சி அமைக்கணும். அது மட்டும். எப்படி இருக்கு இந்த செலிப்ரேஷன்? ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி அதுக்கு மேல இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? இது வெற்றி எதிர்பார்த்தீங்களா? ஆஃப் கோர்ஸ் எதிர்பார்த்ததுதான். அவர் ஜெயிப்பாரு நல்லாவே தெரியும். சென்னையில கிட்டத்தட்ட சென்னை அவரோட கோட்டையா மாத்திருக்காரு. பல இடங்கள் அவரோட கோட்டையா மாத்திருக்காரு. எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மாதிரி இருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் லைஃப்ல இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா மூவ் ஆயிருக்கு. இல்ல இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமானாங்க, நிறைய தடைகள் வச்சாங்க, நிறைய விமர்சனம் வச்சாங்க, எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. பெருமையா இருக்கா? இவ்வளவு நாளா ஒரு விஷயம் என்னன்னா என்ன பேசணுமோ எல்லாமே பேசியிருக்காங்க அவருக்கு அகேன்ஸ்டா. ஆனா அவரு சைலண்டா தான் இருந்திருக்காரு. இதுல அவருக்கு தெரியும் நம்ம வந்துருவோம் அண்ட் மக்களுக்கும் தெரியும். பிகாஸ் அவங்க வந்து நிறைய பாத்துட்டாங்க, அவங்களுக்கு சலிச்சு போச்சு. அதனால இது கொஞ்சம் சேஞ்சா கிடைக்கும் தான் அவர் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காரு விஜய் சாருக்கு. வரப்போற 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? வேற லெவல்ல நிறைய சேஞ்ச் ஆகும், நிறைய மாற்றம் வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தளபதி சார், we are supporting to you. தமிழ்நாட்டுல தமிழ் மொழி காக்கணும். அதை வந்து நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எவ்வளவு மொழியை தெளிக்க இது பண்ணாலும் இப்ப வந்து பாதிக்கு மேலே வந்து இங்கிலீஷ் ஃபுல்லா இருந்துச்சு. நான் இங்கிலீஷ் வேணான்னு சொல்ல, தமிழ் மொழி தெரியாம இங்கிலீஷ மட்டும் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? பரம்பரையா வந்து எவ்வளவு உலகம் முழுக்கவே வந்து சிங்கப்பூர்ல எல்லாம் தமிழுக்கு வந்து தனி ஒரு மதிப்பே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பஸ்ல போர்ட பார்த்தாலும் சரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை அந்த தமிழ்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. தெரியாதவங்க இப்ப ஸ்லோவா படிக்கிறவங்க கொஞ்சம் கிராமத்து பக்கம் இருக்கணும் தமிழ் மட்டும் தான் தெரியும். இவங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல போட்டுறாங்க, தமிழ்ல போட்டாலே அது போயிட்டே இருக்கும். சினிமா போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. பஸ்ல எல்லாம் எப்படி அந்த பஸ்ல வந்து எந்தெந்த 10 ஊரு போகுதா, 10 கிராமம் போகுதா, அந்த 10 கிராமத்துக்கு அந்த 10 ஊர் பேரு தான் இருக்கணும். சினிமா ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கவே தேவையில்லை. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அதான் பார்க்கணும். கட்டாயமா தமிழ்ல ஒரு கடையிலயும் சரி ஒரு பிசினஸ் பண்ற, அதாவது தொழில் பண்றவங்க பிசினஸ் எல்லாருமே கட்டாயமா தமிழ்ல முதல்ல வந்து அந்த பேரை எழுதணும். இப்ப அண்ணாமலையார்னு வைக்கிறோம்னா தமிழ்ல எழுதணும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் கொடுக்கணும். அதை ஒண்ணு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து கோயிலுங்களை எல்லாம் வந்து இடிச்சிட்டாங்க. 260 கோயிலுக்கிட்ட இடிச்சிட்டாங்க. கடவுளுக்கே கோவம் வந்துருச்சு. விஜய் அண்ணா மூலியமா வந்து கொடியில உட்காந்துக்கிட்டாரு எங்க அப்பா பிள்ளையாரு. நான் வந்தா வெற்றி தான், வினைத்திக்கும் விநாயகர் வந்தா முதல் கடவுள், உலகத்துக்கே முதல் கடவுள் விநாயக பெருமான். அவர் வந்து கொடியில உட்காந்துட்டாரு. அறநிலையத்துறையில எல்லாம் சேகர் பாம்பு ரொம்ப எல்லாம் பண்ணிருக்காரு. வர்ற வருமானத்துல அவங்க கொள்ளடிச்சுட்டு விட்டுட்டாங்க. இருக்கப்பட்டவன் வேண்டிட்டு கொண்டு போய் உண்டியல்ல போடுவான், அதை எடுத்து இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப கிராமம் எல்லாம் போனீங்கன்னா உண்டியல்ல இருந்து இருக்கப்பட்டவங்க போட்டா இல்லாதவனுக்கு எடுத்து செய்வாங்க. அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் அண்ணா மூலியமா மாறுன்ற நம்பிக்கை நிறையவே இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய அரசாங்க சொத்தெல்லாம் வந்து ஒரு 50 வருஷமா ஆட்சி பண்ணவங்க, 70 வருஷம் ஆட்சி பண்ணவங்க எல்லாம் அரசாங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. உழைக்காம அரசாங்க சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. காமராஜர் மாதிரி ஆட்சி பண்றவங்க வர முடிஞ்சா வாங்க. நான் மோடி ஐயாவை ஒரே கேள்வி கேட்கிறேன். ஏழ்மையை போக்கட்டுன்னு வந்திருக்கீங்களே, நீங்க கோடி கணக்குல ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க, 50 லட்சம் போடுறீங்க. 50 லட்சம்னா எத்தனை உயிர் வாழும் தெரியுமா? ஏழ்மையா வாழ்ந்து அப்துல் கலாம் ஏழ்மையை எப்படி வாழ்ந்துட்டு போனாரு, அந்த மாதிரிலாம் வாழ முடியாதா? நான் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இல்லாத ஏழை எளிய மக்களை பாருங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை எதுக்கு? எங்க அண்ணா ஒரு காலமும் அந்த மாதிரி வாழ மாட்டாரு. இதெல்லாம் செய்யணும். நிறைய வந்து இப்போ அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஒரு நடிகர் பழைய நடிகர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், காசு வாங்கிட்டு சொல்லியிருந்தாப்ல. அவர் வந்து ஏன் அது ஒதுக்குப்புறமா அந்த வேலிக்குள்ள என் புதருக்குள்ள ஏன் போச்சுன்னு. அவங்க வீட்டுல பாத்ரூமை ஓபன் பண்ணி வச்சுட்டு போவாங்களா? அவங்க போவாங்களா? லேடிஸுங்களா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், யாருமே பார்க்காத இடத்துக்கு போகணுங்கிறதுனால ஒரு ரூம் கட்டி இருக்கிறவங்க பாத்ரூம் கட்டிக்கிட்டா, இல்லாதவங்க இயற்கையாதான் போக முடியும். அதை ஒரு குற்றமா சொல்றாங்க. இந்த ஜூலி வந்து நீ வாடா பார்க்கலாம், அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதி இருக்கு அவளுக்கு. முதல்ல நீ வாடா பார்க்கலாம், அப்படி கால் தூசுக்கு அண்ணா கால் தூசுக்கு வர மாட்டான். அவர் வந்தாருன்னா கால் தூசு இல்லாத பிஞ்சு பிஞ்சு போயிடுவா. அவ வந்து அந்த மாதிரி வருது. அதாவது அண்ணா சொல்ற மாதிரி உசு பேத்துற மட்டும் உம்முன்னு இருக்கணும், கடுப்பேத்துற கட்ட கம்முன்னு இருக்கணும். அதெல்லாம் நாங்க கடைபிடிச்சோம். அண்ணா வந்து சொன்னது எல்லாமே மாசத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லிருக்காரு, இது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. 2500 ரூபாய் பணம் சொல்லியிருக்காரு கழுவிங்களுக்கு. அப்புறம் முதியோருக்கு பணம் சொல்லியிருக்காரு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாமே அண்ணா கட்டாயம் செய்வார். இன்னும் நிறைய அண்ணா வந்து செஞ்சதுல பெரிய சாதனை நான் எத்தரிமா பாக்குறேன். சென்னைக்கு என்ன தேவை, அதுக்கு ஒரு திட்டம். கோயம்புத்தூருக்கு என்ன தேவை, அதுக்கு ஒரு திட்டம். கன்னியாகுமரிக்கு என்ன தேவை, அதாவது அந்தந்த ஊருக்கு என்னென்ன தேவைங்கிற திட்டத்தை எல்லாம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கட்டாயம் அண்ணா செஞ்சிருவாரு. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்துல அண்ணா வந்திருக்காரு. அதான் முன்னே சொன்ன மாதிரி ஜாதி மத வேதம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்திருக்காரு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இங்கன்னு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. நன்றி. தாவேக்காவோட இந்த வெற்றியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? தளபதி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சார் பேர் சொல்லக்கூடாது, மத்த லீடரை ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாரு. Sir, English, TVK won the election. What do you say on this results? All is fame, sir. God is there. All is face value. இல்ல, சென்னையை வந்து பல வருஷங்களா ஒரு கோட்டையா வச்சிருந்தாங்க. அது தகர்ந்திருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சென்னையில சார் எல்லா சிட்டி பாருங்க, மதுரை எடுத்துக்கோங்க, திருச்சி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வின் பண்ணிருக்காங்க. இது வந்து மக்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். Sir, who will be the chief minister? மக்கள் தான். Sir, without any doubt, the CM sir is only one chief minister. Only one face. Without CM sir is only Vijay is the CM. விஜய் அவர்கள் என்ன மனநிலையில இருக்காரு சார்? இப்போ விஜய் அவர்கள் என்ன மனநிலையில இருக்காரு சார்? என்ன மனநிலை இருக்காருன்னா மக்கள் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் என்ன வேணும் அவருக்கு? ஓகே, ஓகே. நம்பி இருக்காரு. இனிமே அவர் செய்ய போறதை பார்த்து அசர போறாங்க மக்கள். ஓகே, ஆமா, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிருக்காரு. அது நான் இதுக்கு மேல இன்டர்வியூ கொடுக்க கூடாது. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு, எப்ப இங்க வருவாருன்னு நினைக்கிறேன் சார். அலுவலகத்துல என்ன காலையில இருந்து இங்க மக்கள் காத்திருக்காங்க. அவர் என்ன பண்ண போறாரு நீங்க எங்களை கேட்டா என்ன தெரியும்? ஓகே, அவர் எடுக்கிற முடிவு என்ன சொல்றாரு நாங்க செய்வோம், அவ்வளவுதான். அவர் சொல்றதை நாங்க செய்வோம், அவ்வளவுதான். ஓகே. அது முன்கூட்டி எங்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்ல மாட்டாரு இல்லைங்களா? அவர் டிசிஷன் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டு அவர் வந்து நிறைய சேகர் பாபு வந்து நியர்லி அபவுட் 2 வருஷமா வெளியூர்ல இருந்த லேடிஸ் வந்து கார்பரேஷன்ல எல்லாமே அவர் இன்ஃபுளுன்ஸ் தான். அதெல்லாம் 2 இயர்ஸாவே தலைவர் கட்சி அமைச்சர்ல இருந்து SARல வெளியூர்ல இருந்த லேடிஸை வச்சு இங்க எல்லாம் உறுப்பினராக சேர்த்திருக்காரு. ஒரு 10,000 பேரை ஒரு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதாவது ஓட்டர் ஐடியை மாத்திருக்காரு. அவங்க இருக்கிறது வெளியூர்ல தான் இருப்பாங்க, ஆனா ஓட் டைம்ல மொத்தம் இங்க ஓட்டு போடுற மாதிரி பணம் கொடுத்து 10,000 பேரை இங்க சேர்த்திருக்காரு அந்த துறைமுகம் தொகுதியில. தோத்துட்டு எலெக்ஷன் டைம்ல கூப்பிட்டு வந்து அவங்க ஓட்டு போட வச்சிருக்காரு. இது வெற்றியான்னு சொல்லுங்க. தளபதி ஃபுல் ஃபேஸ்ல அடிக்கும் போது அந்த தொகுதியில இது ஆகுதுன்னு சொன்னா அவர் பண்ண வேலைகள் தான். அவர் தில்லுமுள்ளு செய்வது தான் வேலையே, தில்லுமுள்ளு வேலை தானே. என்ன வந்து மிரட்டினாரு, போட்டுருவேன்னு சொன்னாரு, ரவுடிசம், ஒரு அமைச்சர் எல்லாம் கடவுள் இருக்காரு நினைச்சேன். ஆனா வந்து அவர் பெரிய பாதிப்பு அவருக்கு இருக்கும், கடவுள் விட மாட்டாரு. இப்ப கொளத்தூர் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? அது ஆமா சார், தவறு செஞ்சிருக்காங்கறதோட இதுதான் அது. இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு அதான் சொன்னேன் சார். 10,000 பேர் லேடிஸ் வெளியூர்ல அவங்க அங்கதான் புரிஞ்சுதான் நான் என்ன சொல்ல புரிஞ்சுதான் அவங்களுக்கு. அங்க இருந்து ஓட்டு ரைட்டால ஓட்டர் கார்டு கொண்டாந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த லீடிங்ல தான் இப்ப ஜெயிச்சிருக்காரு. இல்ல கண்டிப்பா அவர் தோக்க வேண்டிய மனிதர். ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டி, அவ்வளவு அராஜகமாங்க. அதனால அவரை இது மாதிரி நம்ம இல்ல. அங்க இன்னைக்கும் என்னோட ஐடியா துறைமுகத்தை திமுக இருக்கக்கூடாது. கடைசி இறுதியா உங்களுக்கு ஒரு தாக்குதல் அந்த மாதிரிலாம் நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். அதுல தளபதி அவர்களுக்கு அந்த செய்தி போயிருந்தா உங்களை விசாரிச்சாருங்களா? அந்த எந்த மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி வந்து சார், இது வீட்டுள்ள நடந்த விஷயத்தை வெளியே கேட்கற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. வீட்டுள்ள உங்களுக்கு ஒய்ஃபுக்கு அது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு இருக்காரா? நலம் கேட்டு விசாரிச்சாரா? அந்த மாதிரியான விஷயங்கள் அது அவர் மாதிரி ஒரு நன்றி கிடைக்கிறவரோ
இல்லைன்னா பழசு நினைக்கிறவரோ அதெல்லாம் ஆளே கிடையாது. பாருங்க, அவரோட 30 வருஷமா இருந்த ஒரு ராஜேந்திரன் சாரோட பையனுக்கு விரும்பாத்த கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. ஒரு தாமுன்னு ஆட்டோ ஓட்டுற அவரு தாமுவே சொல்லியிருக்காரு, ஆட்டோ ஓட்டுற கொடுத்து எம்எல்ஏ ஆக்குறாரு. இப்பேற்பட்ட லீடரை பார்த்துருக்கீங்களா நீங்க? வசதி படிச்சவங்களை நிக்க வச்சு செலவு பண்ணி பண்றதை விட்டுட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுற கூட்டி எம்எல்ஏ ஆக்குறாரு. இப்படிப்பட்ட தலைவர் எந்த நேரத்திலையும் அவருக்கு உண்மையா இருக்கிறவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். அவருக்கு உண்மையா இருந்தா தெரிஞ்சிச்சுன்னா அவர் விட்டே கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது மக்கள் இவ்வளவு நேசிச்சு அவர் ஒரு பெரிய லெவல கொண்டாந்துட்டு இன்னைக்கு கொண்டாந்துருக்காருன்னு சொன்னா அந்த மக்களுக்கு பெருசா ஏதாவது கண்டிப்பா செய்வார். பெரிய லெவல்ல ஏதாவது ப்ராஜெக்ட்